வணக்கம் நேயர்களே, உங்க ஆர்ஜே ஷர்லன் பேசுறேன். அது என்னன்னே புரியலைங்க. யாரை பார்த்தாலுமே என்ன ப்ரோ இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு காலையில பைபிளை கரெக்டாக எடுக்கிறோமோ இல்லையோ, ஃபோனை கரெக்டாக எடுத்துருவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்ணை முழிச்ச உடனே பெட்ஷீட்டை கூட ஒழுங்காக மடிச்சு வைக்க மாட்டோம். ஆனால் மொபைலை எடுத்து அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுவோம், இல்லைனா ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிடுவோம், யூடியூப்பை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அங்கே ஓப்பன் பண்ணா அப்பாடா, உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷமும் அத்தனை நிம்மதியும் அங்கதான் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். எல்லாரும் ஹாப்பி, எல்லாரும் செம்ம ரைடு போயிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஏதோ ஒரு ஆப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஆப்ல போஸ்டோ ஒரு வீடியோவோ பாக்குறோம். ஒருத்தர் திங்கக்கிழமை காலையில ஆபீஸ்க்கு போகாம மால்தீவ்ஸ் நீலக்கடல்ல காலை நினைச்சிட்டு மண்டே ப்ளூஸ் அப்படின்னு போஸ்ட் போடுவாரு. இன்னொருத்தர் புது கார் வாங்கிட்டு அந்த ஸ்டீரிங்ல கை வச்சுட்டு அந்த லோகோவே இல்லாம ஆடி வளையாம மறையாம ஒரு போட்டோ எடுத்து பிளெஸ்ட் அப்படின்னு கேப்ஷன் கொடுப்பாங்க. இன்னொருத்தர் என் வாழ்க்கையோட ரகசியமே என்னோட பார்ட்னர் தான் அப்படின்னு லவ்லி கப்புள்ஸ் போட்டோ போடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எங்க இருந்து பார்ப்போம்? பாத்ரூம்ல உட்காந்துட்டோ இல்ல ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். ச்சே, எல்லாரும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க, நம்ம லைஃப் மட்டும் ஏன்டா இப்படி ஒரு நத்த வேகத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். கரெக்டாக, தப்பு உங்கள் மேலே இல்லை, அந்த ஃபில்டர் மேலே. மக்களே, இங்கே தான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். இந்த கம்பேரிசன் இருக்கே, ஒப்பீடு, அது ரொம்ப சைலண்ட்டாக நைஸாக உங்கள் கான்ஃபிடென்ட்டை அப்படியே அரிச்சு சாப்பிட்றோம். ஒரு சின்ன நிஜத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே மற்றவங்களோட வாழ்க்கையோட ஹைலைட்டான ரீல்ஸ். அதாவது அவங்க லைஃப்ல இருக்கிற பெஸ்டான சீசன்ஸை மட்டும் தான் எடிட் பண்ணி ஃபில்டர் போட்டு அவங்க நமக்கு காட்டுறாங்க. அவங்களோட பிஹைண்ட் த சீன்ஸ் நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை நடந்துச்சோ, அந்த காரோட இஎம்ஐ கட்ட அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அது யாருக்கும் தெரியாது. அவங்களோட பெஸ்ட் சீனோட உங்களோட ரஃப்பான சீனை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா லைஃப் ஸ்லோவா தாங்க தெரியும். மைண்டை ரீசெட் பண்ண ஒரு ரைட்டான பெர்ஸ்பெக்டிவை சூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இப்போ நமக்கு என்ன தேவை தெரியுமா? இந்த சோஷியல் மீடியா மாயையில இருந்து வெளியில நம்ம மைண்டை ரீசெட் பண்ண ஒரு சரியான பார்வை, ஒரு ரைட் பெர்ஸ்பெக்டிவ் தேவை. வாழ்க்கைன்றது 100 மீட்டர் பந்தயம் கிடையாதுங்க, மற்றவங்களோட போட்டி போட்டு ஓட. இது ஒரு பியூட்டிஃபுல்லான மேரத்தான். உங்களுக்கான டைம், உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பா வரும். அதை முதல்ல நம்புங்க. உங்களுக்கான தீர்வு கொடுக்கறதுக்காகவே த புக் ஜேர்னி அப்படின்ற ஒரு பயணத்துல உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். அதெல்லாம் சரி ஷெர்லின், இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா மைண்டை கேட்க மாட்டேங்குதே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்காக தான் பாஸே நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். எஸ், நம்ம ஷோவை நீங்க தவறாம இந்த நேரத்துல கேளுங்க. புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க பாஸ். ஒரு நல்ல புத்தகம் சோஷியல் மீடியா தர அந்த தற்காலிகமான போலி சந்தோஷத்தை உடைச்சு உங்க லைஃபுக்கு தேவையான நிஜமான அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும். மத்தவன் வாழ்க்கையை எட்டி பார்க்கறத நிறுத்திட்டு கம்பேர் பண்றதை விட்டுட்டு நம்ம சொந்த வாழ்க்கை எப்படி அழகா செதுக்கலாம் இல்ல வித்தியாசமா மாத்தலாம் அப்படின்றத யோசிக்கலாம். ஸோ ரீல்ஸ் பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிட்டு புக் ரீட் பண்ண ஆரம்பிங்க. அதை ஃபீல் பண்ணுங்க. அப்படியும் முடியலன்னா நம்ம ஷோவை கரெக்டா கேட்கறதுக்கு வந்துருங்க. எஸ், 4th சாப்டர்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே கேட்க போறோம். ஸோ லாஸ்ட் 3 டேஸா நம்ம ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணோம். த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன் அப்படின்ற ஒரு சூப்பரான புக். ஒரு ஃபீமேல் ஆத்தர் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு 28 ஏஜ்லயே இப்படிப்பட்ட ஒரு புக்கெல்லாம் அவங்க எழுதி ரிலீஸ் பண்ணி அதை அநேக ஜனங்களுக்கு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு அப்படின்றப்ப உண்மையிலேயே பிரமிக்க வைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் அதே போல பிரயோஜனமா இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். ஒருவேளை இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் கம்ஃபர்ட் ரேடியோவை கேட்கிறேன், நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க குழப்பத்துல இருக்கலாம். கவலையப்படாதீங்க, ஒண்ணுமே இல்லை. ஸோ நம்ம ஒரு புக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த புக்கோட பெயர் என்ன அப்படின்னா ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன், ஒரு இங்கிலீஷ் புக். ஸோ அந்த இங்கிலீஷ் புக்ல இருக்கிறத நான் தமிழ்ல உங்களுக்காக அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கான ரிவ்யூவும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமா கேட்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்குறீங்க அப்படின்றத இப்பவே எனக்கு தெரியப்படுத்துங்க. 8489773773 8489773773 இந்த நம்பருக்கு #the book journey அப்படின்றத மென்ஷன் பண்ணி உங்களுடைய அழகான பேரு, நீங்க எந்த இடத்துல இருந்து இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஓகே நேர்களே, ஸோ 4th சாப்டர் நான் படிச்சேன். அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற அவசர உலகத்துல நம்ம எல்லாருக்குமே உடனே சக்சஸ் வேணும், உடனே லைஃப்ல செட்டில் ஆகணும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியத்தை நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். அதுதான் ப்ரிப்பரேஷன், அதாவது தயாரிப்பு, இல்லைன்னா நமக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பைபிள்ல 2 தீமோத்தேயு 4:2 இந்த ஒரு வசனம்
வசனத்தோட தான் அவங்க அந்த சாப்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்காக ரீட் பண்றேன், நல்லா கவனிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இந்த ஒரு வசனத்தை நம்ம சிம்பிளா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, காலம் நமக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும். இப்போ ஒரு சின்ன கதையோட அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மள நிறைய பேருக்கு ஏரோப்ளேன்ல பறக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப பயமா இருக்கும். அதே போலதான் அவங்களுக்கும் வந்து பயமா இருந்துச்சாம். ஸோ ஒருத்தர் வந்து பிளேன் ஏறுறதுக்கு முன்னாடி விண்டோ வழியா வெளியில வேடிக்கை பாக்குறாராம். அங்க கிரவுண்டு அந்த க்ரூலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஏரோப்ளேனுக்கு ஒர்க் பண்ற அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பிளேனை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். பெட்ரோல் போடுறாங்க, நெக்ஸ்ட் டயர் வந்து கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வருது. ஏன் அப்படின்னா, ஒரு பிளேன் சும்மா சாதாரணமா காத்துல பறந்துடாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிளேன் ஓட்டுற பைலட் பல வருஷமா ட்ரைனிங் எடுத்து ஆயிரக்கணக்கான மைல் தூரம் அவர் பறந்து பழகிருக்கணும். அந்த கிரவுண்ட் க்ரூ ஒவ்வொரு நட்டையும் போல்ட்டையும் செக் பண்ணியிருக்கணும். இவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருந்தாதான் அந்த பிளேன் டேக் ஆஃபே ஆக முடியும். இதை மாதிரி தான் நேர்களே நம்ம லைஃப்பும். ஆண்டவர் வந்து நம்மளை சும்மா அப்படியே விட்டுட மாட்டாரு. நம்ம இப்ப பாக்குறத விட பெருசா ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போக அவர் பிளான் வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சைலண்டான ட்ரைனிங் கொடுப்பாரு. இந்த வேர்ட் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, சைலண்ட் ட்ரைனிங். நம்ம என்ன நினைப்போம், எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு ஏன் இன்னும் பெரிய வேலை கிடைக்கல, எனக்கு ஏன் இன்னும் பெரிய மேடை அமையல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சுத்தி இருக்கிற குடும்பத்தையும் ஃப்ரெண்ட்ஸையும் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்லி கொடுப்பாராம். உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜோ இல்லைன்னா வேலையோ கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன டேலண்ட்டை சின்ன சின்ன இடங்களில யூஸ் பண்ண பழக வைப்பாராம். தினமும் நம்ம எடுக்கிற அந்த சின்ன சின்ன நல்ல ஸ்டெப்ஸ் தான் அந்த பெரிய லெவலுக்கு நம்மள தயார் பண்ணுது. இது எப்படி தெரியுமா இருக்கு, பிரியாணி வேணும் ஆனா எனக்கு தம் போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கிற டைமை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா பிளெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு கேட்குறோம். பிரியாணி வேணும்னா அரிசியை ஊற வைக்கணும், மசாலா வதக்கணும், நெக்ஸ்ட் தம் போடணும். அதுக்கப்புறம் எனக்கு பிரியாணிலாம் செய்ய தெரியாது, அது வேற விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியும் அப்படின்னா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அனுப்பி விடுங்க, சரிங்களா? ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். எனக்கு வதக்க வேணாம், தம்லாம் போட வேணாம், ஆனால் தட்டில் பிரியாணி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எப்படி பாஸ்? வெந்து வேகாத பிரியாணியை சாப்பிட்டா வயிறு தான் கெட்டு போகும். அதை மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கிடைக்கிற எந்த ஒரு பெரிய வெற்றியும் நமக்கு நிலைக்காது. இந்த கண்டென்ட்டை வந்து படித்த உடனே எனக்கு தோணுன ரிவ்யூ என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம கேரக்டரை பில்ட் பண்ணுறதே இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ரெடியாகி ஒரு ஆசீர்வாதத்தையோ இல்லை ஒரு வெற்றியையோ வாங்கும்போது, அது நமக்கு கிடைக்கும்போது அதோட ருசியே தனி அப்படின்னு சொல்லலாம். அப்போதான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். முக்கியமாக அந்த வெற்றியை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறோம், மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்குமே. இல்லைனா திடீர்னு பணம் வந்த உடனே தலகாணம் வந்து ஆடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடுவோம். நான் உங்களை சொல்லலை, நான் காமனாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நேர்களே, இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் என்னடா இன்னும் நமக்கு எதுவுமே நடக்கலை, இன்னும் நம்ம கிரவுண்ட்லேயே நிற்கிறோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் பீரியடில் சைலண்ட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கான டேக் ஆஃப் டைம் கண்டிப்பா வரும். ஒவ்வொரு பிளேனுக்கும் வந்து டேக் ஆஃப் டைம் இருக்கு. அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் நடக்கும். அப்போதான் நீங்க உயரமா பறக்க முடியும். அடுத்த முறை போர் அடிக்கும் போதோ இல்லைனா லைஃப்ல என்னடா இது எல்லாமே லேட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றேனே அப்படின்னு இருக்கும்போதோ இந்த பிளேன் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷோவோட கிளைமேக்ஸ்க்கு வருவோம். கடைசியா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நான் சொன்னதை வச்சு உங்ககிட்ட 2 முக்கியமான கேள்விகள் வந்து கேட்கணும் அப்படின்னு அவங்க 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நார்மலா நிம்மதியா அனுபவிச்சுட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு காலத்துல நீங்க அதை ஆசைப்பட்டு கடவுளிடத்துல வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் வந்து இன்னைக்கு அதை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமா இருக்கலாம். சரி, இப்போ வந்து செகண்ட் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க.
அதுக்காக நீங்க எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, நீங்க எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க, ஸோ ஜஸ்ட் வந்து இதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு அவங்க 2 கேள்வி வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெடி ஆகாமலேயே ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்மளை டேக் ஆஃப் ஆகிட்டோன்னே வச்சுக்கலாமே. ஆனால் அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட தகுதியோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரோ இல்லைன்னா நடுவானத்துல பிளேன் வந்து கிராஷ் ஆகுற மாதிரி தான். இது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் அவங்க அதை அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. நம்ம பொத்துன்னு கீழே விழுந்துருவோமா, நம்மளால முழு திறமையை வந்து காட்ட முடியாதான். ஆண்டவர் நம்ம லைஃப்ல எந்த ஒரு காலத்தையும் சும்மா வேஸ்ட் பண்ண மாட்டாரு. என்னடா எனக்கு இன்னும் டைம் வரல, சும்மா வெயிட் பண்ண வச்சிருக்காரே அப்படின்னு நினைக்காதீங்க. அது நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் சீசன். வாய்ப்பு எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும் நேர்களே. ஆனால் அது வரும்போது நம்ம ரெடியாக இருக்கணும். அதனால தான் இந்த ஒரு வசனம் ரொம்ப அழகாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கேட்டிருப்பீங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணுங்க. ஓவரால் இந்த 4th டேவோட ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டிங் டைம் அப்படின்றது வேஸ்டிங் டைம் இல்லை. அது நம்மளை பட்டிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சு பக்கா மாசா மாத்துற டைம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு நீங்க தூங்க போகும்போது இல்லைன்னா இப்பவே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜபத்தை வந்து என் கூட சேர்ந்து நீங்க பண்ணுங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்த ஜபத்தை தான் வந்து நான் உங்களுக்காக பண்ண போறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம ஆண்டவரை வந்து நினைச்சுக்கோங்க. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உங்க விருப்பப்படி எங்களுடைய வாழ்க்கை போகட்டும். எங்களுக்காக நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அதுக்கு எங்களை தகுதியானவர்களா மாத்துங்க. வாய்ப்பு வரும்போது நாங்க ரெடியா இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஓகே நேயர்களே, தேங்க்யூ ஸோ மச் என் கூட சேர்ந்து நீங்க ப்ரேயர் பண்ணதுக்கு. மற்றவங்க எப்போ பறப்பாங்கன்னு பார்க்கறத நிறுத்திட்டு நீங்க பறக்க போற உயரத்துக்கு உங்க விங்ஸை ரெடி பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல மற்றவங்க லைஃபை பார்த்து கம்பேர் பண்ணாம இந்த வெயிட்டிங் டைம்ல உங்களை நீங்க செதுக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ நானும் இப்போ வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு சூப்பரான டாபிக்கோட படிக்கணும். போயிட்டு நாளைக்கு வந்து படிச்சுட்டு வந்து சொல்றேன். நாளைக்கு கரெக்டா டைமுக்கு வந்துருங்க. Until then, bye from RJ Sharlan. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்ட் ரேடியோ.